Hi guys, welcome to the channel, welcome to the video. எப்படியோ வந்து நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் புது அப்டேட் விட்டாங்க. என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இவன் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு ஹைட்லேருந்து குதித்தோம்னா உடனே போய் விழுந்துருவான். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து செவரில் ஏறுறேன், இல்லை நிற்பான், இல்லை நடக்க முடியும். அதுவே இப்படி வந்தால் இப்படி கீழே விழுந்துருவான். இதுவே நம்ம அல்ட்ரா சூப்பர் ஜம்ப் போட்டோம்னா மேலே போய் கீழே விழுந்து செத்துருவான். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் எதுவுமே போட வேணாம். கேமுக்குள்ளே போன அப்புறம் எதுவுமே போட தேவையில்ல. நீங்கள் வாட்டுக்கு இந்த இதை போட்டு இப்படி குதிச்சிங்கன்னா இப்படி இது பண்ணுவான். அண்ட் இதை வச்சு இன்றைக்கி வந்து என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். இப்படி வந்து இப்படி குதிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படிக்கா போய் விழுவீங்க. பாருங்கள், இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். ஓடிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணி அதே பட்டன் அழுத்தினீங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். இல்லை ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. திடீர்னு அவன் மேலே போகும்போது ஓடிட்டே போவான். இங்கே பார்த்தீங்களா? அண்ட் இப்போ வந்து இதை வச்சு எந்த ஹைட்டு குதிக்க எவ்வளோ ஹைட்டு குதிக்க முடியும்னு பார்க்க போகிறோம். இங்கே இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் 2 சைடுமே வந்து 3 மரம் இருக்கும். 3 தென்னை மரம். ஒவ்வொரு தென்னை மரமும் ஒவ்வொரு ஹைட்டுக்கு இருக்கும். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்னது, அதை விட பெருசு, அதை விட பெருசு, இந்த மாதிரி இருக்கும். காம்பவுண்டை தாண்டி வந்தாச்சு. காம்பவுண்டோட பெருசாக இருக்கிறது இந்த மரம். இந்த மரத்தில் குதிச்சு பார்க்க போகிறோம். என்னடா அப்படியே கீழே போகிற? ஏறி நின்ட்டாங்க. இப்போ வந்து வெறும் சூப்பர் பஞ்சு மட்டும்தான் போட்டிருக்கோம். சூப்பர் பஞ்சுங்கிற பாருங்கள், சூப்பர் ஜம்ப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். அல்ட்ரா சூப்பர் பஞ்செல்லாம் போட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் பஞ்சு டீஆக்டிவேட் ஆகும். அப்புறமா தான் அது வந்து வரும். திருப்பி அதே சீட் கூட போட்டால் தான் அல்ட்ரா ஜம்ப் வரும். இல்லை, ஏற மாட்டேறான். இதை மட்டும்தான் டெஸ்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம பில்டிங் விட்டு பில்டிங் தாவி வேறு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏற வேண்டிதான். குதிச்சுட்டான் பாருங்க. இப்போ இங்கேருந்து சூப்பர் பஞ்சை அப்படியே குதிச்சிட்டான். சரி, இதை வச்சு இந்த ஹைட்டுக்கு போக முடியுது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டுக்கு குதிக்கிறான்னு? ஒரு தென்னை மரம் ஹைட்டுக்கு குதிக்கிறான். இதை வச்சு ஒன்றும் வேறு என்னென்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். வெளியே ரோட்டுக்கே வந்தாச்சு நம்ம, அங்கேருந்து குதிச்சு. இப்போ ஃபஸ்ட் பர்சன் போட்டு குதிச்சு விளையாண்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே வருங்க, ஸ்லோ மோஷனில் கீழே போயிட்டு மேலே வர மாதிரி இருக்குது. இப்போதைக்கு எவனாவது காரை எடுத்துகிட்டு வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். என்னடா சல்லுன்னு போகிறீங்க? இவ்வளோ வேகமாக எங்கே போகிறானுங்கன்னே தெரில. வண்டியை எடுத்துகிட்டு நம்ம நல்லா பில்டிங் எடுக்கிற இடத்துக்கு போவோம். இதோ இதுக்கு நேரம் நம்ம பில்டிங் இருக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட் போவோம். இன்னும் இப்படி முங்குது வண்டி. வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து டேரெக்டாக பில்டிங்குள்ளே போக முடியுதுன்னு மாட்டிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுற? அப்படி ஒரு வழி வந்துருச்சிட்டான்டா. ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அண்ட் இதில் குதிச்சா மட்டும்தான் இவன் நிற்பான்னு எல்லாம் இல்லை. சும்மா போய் கீழே உருந்தீங்கனாலே இங்கே பாருங்க, இப்போ போய் இப்படி போகிறேன்னா அவனே போய் இப்படி நின்றுவான்.
அதுவே அதை வந்து கழட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பண்ணி கட்டுறேன் பாருங்கள். டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து குதிக்கிறேன். டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போது இங்கேருந்து குதிச்சிங்கன்னா அப்படியே போய் மல்லாகப்படுத்துக்குவான். ஊப்புறப்படுத்திட்டான். இப்போ வந்து இந்த சீர்கோடை போட்டு நம்ம பில்டிங் விட்டு பில்டிங் தாவ முடியுதான்னு பார்ப்போம். இதை வச்சு போலீஸ்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். அந்த ப்ளக்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏற்றுனீங்கன்னா கொரிலா எல்லாம் வரும். அதெல்லாம் சுட்டிங்கன்னா மொரட்டால் துரத்தும். அது கிட்ட வந்தால் கூட அதுக்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் நீங்கள். பில்டிங் மேலே வந்துட்டானா, இங்கிட்ட எங்கே தாவறது? இவ்வளோ தூரம் தான் வரான். அதனால் கிட்ட இருக்கிற பில்டிங்காக பார்க்கலாம். ஹைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவன் போயிடுவான். பில்டிங் தாண்டி வந்துடுவானோ? இல்லை, அங்கே தான் போகிறான். அப்பாடி. வந்தாச்சு. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? வந்தாச்சு. அந்த பில்டிங்கு வேலை ஹைட்டாக போகிறோம். அதுக்கு மேலே போயிடலாம். பட் பில்டிங் விட்டு பில்டிங் தாவ முடியல. குதிக்கிறதுக்கு பில்டிங் விட்டு பில்டிங் தாவலான்னு பார்த்தேன். அப்படியே போய் நின்றுவானா? இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு காலை வச்சு ஏறிட்டான். இதில் உழுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்த அப்டேட்ல எல்லாம் நிறையா இதில் உளுந்துருப்போம். நம்ம இதில் என்ன பண்ணாலும் உழுக மாட்டோம். இப்படி போட்டிங்கன்னா எங்கேருந்து விழுந்தாலும் சரி, எப்படி தவறி விழுந்தாலும் சரி, அப்படியே போய் விழுந்துடலாம். ஆனால் பைக்கில் போகும்போது தவறி விழுந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரில. அப்படியே விட்ருவோம். அது மேலே போய் லேண்ட் ஆகிடுவானோ? அப்பாடி, இந்த பில்டிங்லேயே லேண்ட் ஆகிட்டான்பா. ரோட்டில் போய் லேண்ட் ஆகிடுவான்னு நினச்சேன் நான். நல்ல வேலை அப்படியே இல்லைன்னு நடக்கலை. இப்படி குதிச்சு எப்படி அங்கே போகிறது? பரவாயில்ல, அப்படியே போய்க்குவோம். அண்டு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்படி குதிச்சிங்கன்னா நடுவில் எல்லாம் அடிக்கலாம். அப்படியே வந்துட்டு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஏர்லேயே அடிக்கிறான் பிள்ளை. இங்கே மேலே போவோமா? போயாச்சு. அதை விட ரொம்ப ஹைட்டாக குதிக்கிறான். இப்போ அதுக்கு தான் நேரம் அதில் போய் லேண்ட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் உளுந்தா அப்படியே போய் நேராக ரோட்டில் லேண்ட் ஆகிட வேண்டியதான். இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறேன். அந்த பில்டிங் போனோம். நம்ம இருக்கிறதுலே பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கு போனோம் நம்ம. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். அங்கேயே போய் லேண்ட் ஆயிடுறா. ஆஹா, பயமாக இருக்குது. ஆப்பாடி, கண்டெய்னர் மேலேயே லேண்ட் ஆகிட்டான். இப்போ தானே நல்லா இருக்குது. இப்போ எங்கே போய் லேண்ட் ஆவான்? கரெக்டாக லேண்ட் ஆகிட்டான். திருப்பி குதிப்போம். அந்த பில்டிங்கில் போய் இன்னொரு ஜம்பில் லேண்ட் ஆகிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இந்த பில்டிங் மேலேயாச்சும் நிற்பன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துட்டியாடா. சரி, இங்கே வந்தாச்சு. இது மேலேருந்து அது மேலே போக முடியுமா? வா வா, அப்படி கீழே போகிறேனே. எங்கே போகிறேன்? வந்து விழுந்தாச்சு. அப்படியே போய் நேராக மேலே போய் அப்படியே நின்றுடலாம் நம்ம. சே, எட்டலே.
குதிச்சிட்றா. எங்கே போய் லேண்ட் ஆகுமா? சே, மண்டை போய் அதில் அடிச்சிருச்சு. நல்ல வேளை இதில் வந்து லேண்ட் ஆனோம். இல்லைன்னு வைங்களேன், நேராக கீழே போய்க்க வேண்டியதான். அப்படி போய் மேலே லேண்ட் ஆகிடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மேலே லேண்ட் ஆகிருக்கோம் மக்களே. செம்ம ஜஸ்ட்டு பா, வேறு லெவல் ஜம்ப் அது. அப்படியே அங்கேருந்து குதிச்சதும் நேரம் வந்து இது மேலே லேண்ட் ஆகிட்டோம். கீழே போயிடுவானோ சுத்தம். இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, அதில் போய் லேண்ட் ஆகிட வேண்டியதான். அதுலேருந்து டைரெக்டாக போகலான்னா அது கூட பண்ண முடியலையே. இந்த கேப் இல்லை, மேலே ஒன்று கொஞ்சம் போனோமா. சே, ஐயோ பில்டிங்குள்ளே போயிட்டேன். இப்போ எங்கே இருக்கிறேன் நான்? இன்னும் கீழே வரான். வந்துட்டேன். இந்த பில்டிங் மேலே போனோன்னா என்ன பண்ணுறது? இங்கே வந்து லேண்ட் ஆகிட வேண்டியதான். இல்லை லேண்ட் ஆக முடியல. அப்படியே போய் இங்கே லேண்ட் ஆகிடுறா ராசா. இங்கேருந்து இங்கே ஓடி வந்து குதிக்கணும் போனாக்கு. அப்படி இப்படி குதிச்சா மண்டையை அடிச்சுக்கிச்சு. திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது? அரே பாய், மேலே கொண்டு போய் விட்ரு பாய். சே, மிஸ் ஆகிட்டே இருக்குது. என்னடா பில்டிங் மேலே கூட லேண்ட் ஆக மாட்டேற? என்னடா இது? எப்படி மேலே போகிறது? ஏய் செம்ம ஜஸ்ட்டுடா டேய். ஐயோ, எப்படி போகிறேன்னு தெரியலையே. இந்த லாஸ்ட்டுக்கு வேறு வரோம் பாருங்க. இங்கேருந்து கீழே வந்து அப்படியே குதிச்சிட வேண்டியதான். இந்த பில்டிங் மேலே குதிச்சு போகிறேன்னு நான் மட்டும் பாடுறியா? குதிடா. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். குதிடா. அடே பாய், லூசு பையல குதிடா. ஐயோ, என்னடா இது? குதிச்சிட்டான். நான் எட்டலை. இன்னும் கால் உடஞ்சிடுச்சா? சிறுக்குன்னு சத்தம் கேட்குது. சுத்தம். டேய் செம்ம ஜஸ்ட்டுடா. இப்போ இடிச்சுக்கிட்டேனே. அப்பாடி மாலை வந்துட்டான்டா. அப்பாடி, அதுக்குள்ளே எவ்வளோ போராட வேண்டியதாயிடுச்சு. அப்படி போய் அந்த பில்டிங்கை தாண்டி போயிடுவோம் நம்ம. எவ்வளோ தடயம்லாம் இருக்குது பாருங்க. எவ்வளோ ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. நான் எடிட் பண்ணி போட்டேன் வந்து இவ்வளோ டேக் ஆயிடுச்சு. அடப்பாவி, இப்படி பண்ணிட்டியாடா? இங்கேயாச்சும் போய் லேண்ட் ஆயிடுறாசா. அப்பாடி,
என்ன இங்கே வந்துட்டோம்? ஓ, அப்படி கீழே போகிறான். அப்போ அடி மேலே வந்தாச்சுடா. இதில் போய் எப்படி கரெக்டாக அலைன் ஆகலன்னே தெரில. இப்போயாச்சும் கரெக்டாக போயிடுவானா? இது மேலேயே லேண்ட் ஆகுறான். டி போ, செம ஜஸ்ட்டு போய் கீழே விழுந்துருக்க வேண்டியதான். போய் நின்றுவானா? அப்போ அடி, இப்போ தான் நல்லா இருக்குது. அப்படி இந்த இதுலேருந்து அந்த கண்டெய்னருக்கு தாவிட வேண்டியதான். தாவிடுறா. இந்த கண்டெய்னரில் நிற்க போகிறான். இல்லை, அப்படியே வந்து டைரெக்டாக கீழே விழுந்துட்டான். நினச்சி எப்படி பண்ணுவான்னு. எங்கேயாவது கீழே போகிறதுக்கு கூட இவ்வளோ இது பண்ணுறானே. ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் கூட நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. சும்மா அப்படியே வந்து இது ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். இது போடாமல் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஒரு சீடு கூட போட்டு எங்கேருந்து வேணாலும் குதிங்க, ஒன்றுமே ஆகாது. என்னடா மேலே இருக்க ஸ்பேஸ் இங்கடா? அப்போ என்ன இவன் இங்கே நிற்கிறான்? என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா அடி. என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. ஒருவேளை இப்படி போய் விழுந்துருவானோ? செம்ம ஜஸ்ட். ஒவ்வொரு தடவையும் அப்படி விழுவானோ இப்படி விழுவானோ யோசிக்க தோணுது. எப்படின்னே தெரிய மாட்டேது. இந்த டைம் நம்ம எப்படி போவோம்? இப்படி போய் அப்படியே குதிச்சா இந்த கண்டெய்னர் மேலே லேண்ட் ஆகிறான். டி 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 ஏறிடுறா அப்பா. அப்பா அடி. ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. பைக் வழியாக தான் இந்த சாகசம் எல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சும்மா குதிச்சே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறேன் நான். அதுக்காக வச்சு ஒரு லைக்கை போடுங்க. அப்புறம் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோலி முடிஞ்சு.